அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் 9. முட்டாள்களிடம் எப்படி பேசுவது. அக்பர் ஒருநாள் பீர்பாலிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு புதுமையான கேள்வி ஒன்று பீர்பாலிடம் கேட்டார். முட்டாள்களிடம் பேசுவது எப்படி என்று கேட்டார். திடீரென்று அக்பர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார் என்று எதிர்பாராமையால், மன்னர் பெருமானே, இதற்கான பதிலை நாளைக்கு கூறுகிறேன் என்றார் பீர்பால். மறுநாள் காலை பீர்பால் தில்லிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்குச் சென்று ஒருவனிடம், நான் சொல்வது போல் செய்தால் 100 வெள்ளிக் காசுகள் தருகிறேன் என்றார். அவனும் பீர்பால் சொல்வது போன்று செய்வதாகக் கூறினான். உன்னை நான் இப்போது மன்னரின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வேன். மன்னரிடம் அறிமுகம் செய்தும் வைப்பேன். அச்சமயம் மன்னர் உன்னிடம் சில கேள்விகளைக் கேட்பார். மன்னர் என்ன கேள்விகள் கேட்டாலும் நீ வாய் திறந்து பதில் பேசாது மௌனமாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றார். பீர்பால் கிராமத்தானே அரசவைக்கு அழைத்துச் சென்றார். மன்னர் பெருமானே, இவன் எனது உறவினன், படித்தவன், உலக அறிவு மிக்கவன். தாங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் இவனால் உடனடியாக பதில் கூற முடியும் என்று அவனை மன்னரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார் பீர்பால். மன்னர் அவனை நோக்கி, பீர்பாலிடம் கேட்ட அதே கேள்வியே முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். கிராமத்துக்காரன் பீர்பாலிடம் சொல்லியபடி மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் பேசாது மௌனமாக நின்றிருந்தான். மன்னர் பலமுறை இதுபோன்று கேட்டும் அவன் பதில் கூறாது வாய் மூடி மௌனம் சாதித்தான். இதனால் அக்பர் பீர்பாலை நோக்கி, என்ன, உங்கள் உறவினரிடம் பலமுறை கேட்டும் இதற்கு பதில் கூறாது மௌனம் சாதிக்கிறாரே? நீங்கள் கூறியபடி இவன் அறிவாளியாக இருப்பான் என்று தெரியவில்லையே என்றார். பீர்பால், மன்னர் பெருமானே, தாங்கள் கேட்ட கேள்விகளுக்குதான் பதில் கூறிவிட்டானே என்றார். நான் கேட்ட கேள்விக்கு எங்கே பதில் கூறினான்? மௌனமாக நின்று கொண்டிருக்கிறானே என்றார் அக்பர். மன்னர் பெருமானே, நேற்றைய தினம் முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்டீர்கள். அதற்கான விடையைத்தான் தன்னுடைய மௌனத்தின் மூலம் விடை கூறியுள்ளான். அதாவது முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதைதான் பேசாது மௌனமாக இருந்தான் என்றார் பீர்பால். முட்டாள்களுக்கு உதாரணமாக தன்னை குறிப்பிட்டாலும் முட்டாள்களிடம் எதை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு தக்க பதில் கூற முடியாது. ஆகையினால் அவர்களிடம் பேசாமல் இருப்பதே சிறந்ததாகும் என்பதை உணர்த்திய பீர்பாலின் நுண் அறிவை பாராட்டினார் அக்பர்.